ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2016ல நீங்க ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் வாங்கியிருந்தீங்கன்னா, இன்று அது செகண்ட் ஹேண்ட் வேல்யூ தான் தரும். ஆனா, அதே பணத்துக்கு புல்லட் கம்பெனி ஈச்சர் மோட்டார் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா, இன்று அது எவ்வளோ வேல்யூ தெரியுமா? இந்த வீடியோ முழுவதும் அசெட் வாங்கணுமா? லயபிலிட்டி வாங்கணுமா? நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு குடுக்குறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் நன்றி. 2016 காலத்துல ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் ஆன் ரோட் பிரைஸ் ரஃப்லி 1.5 லேக்ஸ் இருந்துச்சுங்க. அதே நேரத்துல ராயல் என்ஃபீல்டு தயாரிக்கக்கூடிய நிறுவனமான ஈச்சர் மோட்டார் ஷேர் பிரைஸு சுமார் ரூ. 1500 இந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுங்க. அப்படின்னா 1,50,000க்கு ரஃபா 100 ஷேர் வாங்கியிருக்க முடியும். ஸோ இப்போ ஒரு சின்னதா ஒரு கால்குலேஷன் பாருங்க. கரண்ட் ஷேர் பிரைஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க ஈச்சர் மோட்டாரோடைய ஷேர் இன்று சுமார் ரூ. 7,300 இந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. அப்படின்னா 100 ஷேர் இன்ட்டு ரூ. 7,300 அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ரூ. 7,30,000. அதாவது ஒரு புல்லட் பைக் வாங்குற பணம் 10 வருஷத்துல 5 மடங்கு அதிகரிச்சிருக்குங்க. ஸோ இதுதான் ரஃப் கால்குலேஷன். இன்னைக்கு பைக் வாங்கியிருந்தா என்ன ஆகும்? பெட்ரோல் செலவு, இன்சூரன்ஸ், சர்வீஸு, டிப்ரிசியேஷன் இன்று ரீசேல் வேல்யூ மேபி ஒரு 70,000 1,00,000 இருக்கலாங்க. ஆனால் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு எவ்வளவு? அசட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? அது எவ்வளோ போனஸ் ஷேர் கொடுத்துருக்கு? வெல்த் எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்குங்களா நீங்கள் இன்டெப்த்தாக போய் பார்க்கணும். இதில் நான் சொல்ல வர்றது புல்லட் வாங்காதீங்கன்னு இல்லை. ஆனால் இன்கம் உருவாக்க அசட் பில்ட் பண்ணணும். ரிச் பீப்புள் ஃபஸ்ட்டு அசட் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் லைஃப் அப்கிரேட் பண்ணுவாங்க. இப்படி ரியல் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேரிசன் வீடியோ வேணும்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நான் என்ன மாதிரி வீடியோ போடணும். ஐஃபோன் வெர்சஸ் ஆப்பிளா, அல்லது டிவிஎஸ் கம்பெனியா, அல்லது பஜாஜ் பற்றியா, அல்லது வேறு ஏதாவது சாக்லேட் நிறுவனங்களா, அல்லது எஃப்எம்சிஜி நிறுவனங்களை பற்றி நான் போடணுமா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இதில் அப்டேட் பண்ண வசதியாக இருக்கும். இந்த வீடியோ மற்றும் சேனல் போடுவதற்கான நோக்கம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இதிலேருந்து நீங்கள் அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டு ஆதாயம் அடையணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இணைஞ்சு ஃப்ரீயாக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.